நிறைய பேர் இந்த நன்னாரி மணப்பாக ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது வெய்ய காலத்தில் தாகத்து குடிக்கிறதான, உடம்பு சூட்டை குறைக்கிறது குடிக்கிறதான நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த வெய்ய காலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இந்த நன்னாரி மணப்பாகுக்கு உண்டு. பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நன்னாரி மணப்பாகுக்கு உண்டு. இந்த வெய்ய காலத்துலலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான குளிர்பானம் தான் இந்த நன்னாரி மணப்பாகு. இந்த வீடியோவில் நன்னாரி மணப்பாகு அல்லது நன்னாரி சர்பத் அல்லது நன்னாரி சிரப் இது எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ உலர்ந்த நன்னாரி வேர். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. இனிப்புக்கு 1 கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, இதில் ஏதாவது ஒன்று மட்டும் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் எடுத்துக்கங்க. இந்த நன்னாரி மணப்பாகு செய்கிற வேலையை சாயந்தர நேரத்தில் ஆரம்பிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நன்னாரி வேரை 1-2 இடிச்சுங்க அல்லது மிக்சியில் போட்டு திப்பியாக அரைச்சிக்குங்க. நைஸ் பவுடரை பண்ண தேவையில்லை. அடுத்தது 3 லிட்டர் தண்ணியை ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சு இந்த இடித்து வச்சுருக்கிற நன்னாரி பொடியை அதுக்குள்ளார கலந்துருங்க. அப்படி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தண்ணியை ஊறல் தண்ணியை என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் வச்சு 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறீங்க. அதை 1.5 லிட்டர் அளவுக்கு சுண்டை எரித்து வடிகட்டிடுங்க. இந்த வடிகட்டின 1.5 லிட்டர் தண்ணியில் இனிப்புக்காக நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற அந்த 1 கிலோ பொருள், எய்தர் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்பட்டி அல்லது கற்கண்டு, 3ல் ஏதாவது ஒன்றை நல்லா தூள் பண்ணி போட்டு கரைச்சி விட்டு மறுபடியும் ஒருக்கா வடிகட்டிடுங்க. எதுக்காக இது பண்ணுது அப்படின்னா, இந்த இனிப்பு பொருளில் இருக்கக்கூடிய சில தூசு தும்புகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு தான். இந்த வடித்த தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க. லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, 1/2 பழம் எலுமிச்சம்பழத்திலிருந்து எடுத்த ஜூஸை அந்த தண்ணியில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம் அல்லது தேன் பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வந்த உடனே அடுப்பை நிறுத்திடுங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை. இதுதான் ஒரிஜினல் நன்னாரி மணப்பாகு. இதுக்கு தான் மருத்துவ குணங்கள் உண்டு. இந்த நன்னாரி மணப்பாகை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த கெடுதலும் பண்ணாது.